இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. எம்டி அண்ட் வந்து ஜனநாயகன் மூவி போஸ்ட் போட்டிருக்காரா இல்ல நல்லா சொல்லிருக்காரான்னு தெரியல. அது பார்த்தாதான் தெரியும். டைட்டிலே கொஞ்சம் குதர்க்கமா தான் இருக்கு. ஒன்னே மட்டும் செஞ்சுக்கிறேன். முடிச்சாச்சு. ஒரு வழியா பல 500,000 போராட்டங்களுக்கு பிறகு தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தை பார்த்தாச்சு. படத்தை விட்டு வெளியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே தளபதியோட கடைசி படமா இருந்தாலும் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது மட்டும் இல்லாம இது ஃபேன்ஸ்க்கான படமா இல்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமா அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, தளபதியோட வளர்ப்பு மகளான மமிதா பைஜுவை ஆர்மியில சேர்க்கணும்னு அவங்களோட உண்மையான அப்பா ஆசைப்படுறாங்க. இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா. அவரோட ஆசையை தளபதி நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனா மமிதா பைஜுக்கு ஃபியர் ஃபோபியா பிரச்சனை இருக்கு. அவங்க திடீர்னு அதிர்ச்சியில ஏதாவது சத்தத்தை கேட்டாலும் பார்த்தாலும் பயந்துருவாங்க. அதே போல நம்ம நாட்டுக்குமே ஒரு அச்சுறுத்தல் வருது. அதையும் மமிதா பைஜோட பயத்தையும் போக்கி எப்படி நாட்டை காப்பாத்துறாரு அப்படிங்கிற இந்த படத்தோட கதையே. புலி மாதிரி வளர்க்கும். ஓகே, இப்போ வந்து ஜனநாயகம் படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்துலாம். விக்கி பார்த்துக்கலாமா? மதன் கௌரி, சி ஜோசப் விஜய், பூஜா ஹெக்டே, பாபி டியோல், மமிதா பைஜு தெரியும் உங்களுக்கு. ஒரு படம் பார்த்தாரு ஏன் பாட்டு முடிச்சிட்டு இருக்காரு. வாசுதேவ் மேனன், பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்காரா, அப்புறம் பிரியாமணி நடிச்சிருக்காங்கடா அப்படிங்கறது நடிச்சிருக்காரா, நாசர், சுனில் படம் பார்த்தாரா இல்லையா நடிச்சிருக்காங்க அப்படின்றாரு. மெயினான கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் சொல்ல முடியல என்னால. படத்துல பார்த்து சொல்ல முடியலையா? அதான்டா அவனை உயிர்த்தெழ முடியாத என்னையா அது ரிவ்யூவா? பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். முதல் பாசிட்டிவா தளபதி விஜய் அவர்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் சொல்லுவேன். I am coming. எனக்கு ஒண்ணும் புரியல. டான்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஃபைட்டா இருக்கட்டும், எமோஷனல் சீனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நல்லா நடிச்சிருக்காரு. அந்த எமோஷனல் சீன்ஸ்ல ரொம்ப ஓவர் டோஸ் ஆகாம கரெக்டான மீட்டர்ல நடிச்சிருக்காரு. என்ன என் தலைவன் பாலையா அளவுக்கு இல்ல. அவரே ரோஸ்ட் பண்றது அப்படி இல்ல, வந்து நம்ம பாலையாக்குன்னு சில சிக்னேச்சர்ஸ் இருக்கு, அது இல்ல. நான் கூட பகவான் கேசரி படத்தை பார்த்திருக்கேன். ஆனா அதுல வர சீன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. அதுல வர டயலாக்ஸ் கூட இதுல இருக்கு. ஓ, நேத்து பாத்துறோம். நல்லா இருக்கீங்களா ஆண்டி? ஆனா விஜய் நான் பேசும்போது அது நல்லா இருக்கு. பாரியா பேசும்போது ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இவரு பேசும்போது இதுல பார்க்கும்போது நல்லா இருக்கு. என்னதான் பகவான் கேசரியா இருந்தாலும் நல்லாவே கிண்டிருக்காங்க. எப்படி இருந்தது சுக்லாஜி? அப்சல்யூட்லி டக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா, இது ஒரு ரீமேக் படம் தான். பகவான் கேசரியோட ரீமேக் படம்னு எல்லாருக்குமே தெரியும். அதை கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துச்சு. எனக்குமே ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. தளபதியோட லாஸ்ட் படம் இது. இதுல வந்து ஸ்டார்டிங் எல்லாருமே ரீமேக் பண்ணுவாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பகவான் கேசரி படத்துல இருக்கிற ட்ரோல் மெட்டீரியல் சீன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இவங்க புதுசா சில சீன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம்டா. சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப. நானும் சில சீன்ஸ் நான் எதிர்பார்த்தேன், அதான் இல்ல, ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி, நம்ம தமிழ் சினிமாக்கு ஏத்த மாதிரி சில சீன்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. அது எல்லாமே நல்லாவே இருக்கு. அதுதான்டா இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவே. கொஞ்சம் சும்மா இருடா. அடுத்த பாசிட்டிவா இந்த படத்தோட ஃபைட் சீன்ஸை சொல்லலாம். ஃபைட் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இன்ட்ரோ ஃபைட்டா இருக்கட்டும், இன்டர்வல் ஃபைட்டா இருக்கட்டும். இன்டர்வல் ஃபைட்னா நீங்க மாசு தான். நார்மல் கெட்டப் அப்படியே போலீஸ் கெட்டப்பா மாறும் பாருங்க. எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, நார்மல் விஜய் வந்துட்டு அப்படியே பாலையா மாதிரி மாறின மாதிரி லைட்டா ஃபீல் வரும். ஃபைட் சீன்ல வந்துட்டு ரொம்ப ஓவரா பாலியா அளவுக்கு போகாம நல்லாவே பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதே போல கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் வரும். தளபதியும் மமிதா பைஜும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. அதுல மமிதா பைஜோட ஃபைட் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாங்க, ஜனநாயகத்தை மட்டும் இல்லடா, எங்க ஜனநாயகனையும் எவனாலையும் அடிக்க முடியாதுடா. இந்த டயலாக் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். மற்றபடி எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு.
அடுத்த பாசிட்டிவ்னா இந்த படத்துல நிறைய எமோஷனல் சீன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கும். அந்த சின்ன குழந்தை வந்து நான் உன்னோட அம்மாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மமிதா பேஜுக்கும் தளபதிக்கும் நடக்கிற நிறைய எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்துல பேசியிருக்க நிறைய பொலிட்டிக்கல் டயலாக்ஸா இருக்கட்டும், இந்த சாதி கலவரங்கள், மத கலவரங்கள், இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், இதை பத்தி பேசினதா இருக்கட்டும், அதெல்லாமே நல்லா இருக்கும். அதெல்லாம் இதுல உள்ளதுடா, பகவான் கேசரியில உள்ளதுடா. ஆமாமா, நிறைய டயலாக்ஸ் வந்து பகவான் கேசரியில உள்ளதுதான். இல்ல பாலையா நல்லா பேசுவார். காத்துக்கிட்டு மூடிக்கிட்டு போ அண்ணா, காத்துக்கிட்டு மூடிக்கிட்டு போ அதுக்கப்புறம் உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுற சீன்ஸா இருக்கட்டும், அப்புறம் குட் டச் பேட் டச் பத்தி சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று வரும், அதெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா அனிருத்தோட மியூசிக் தான். இது கொஞ்சம் நெகட்டிவ்லயும் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். இந்த படத்துல வர சாங்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு, செலிப்ரேஷனா இருந்துச்சு. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு இன்னும் பெட்டரா நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ராவண மௌண்டா சாங் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு போகுது, ஆனா அது மட்டும் தான் அதிகமா வருது தவிர வேற எதுவும் புதுசா கொஞ்சம் நல்லா அந்த ஹீரோவை எலிவேட் பண்ற மாதிரி பிஜிஎம் வந்துட்டு இன்னும் நல்லா போட்டுக்கலாம்னு தோணுச்சு. அதுதான் ஒரு சின்ன குறைய. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஏன்னா இது தளபதியோட லாஸ்ட் படம், இதுல வந்துட்டு மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபயரா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, அடுத்து நெகட்டிவ்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா இந்த படத்தோட டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது இந்த படம். என்னடா அவ்வளவு நேரம் ஓடிட்டு இருக்கு, போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, விலகி 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியாது அப்படிதான் கிடையாது, ஆனா 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். அது இந்த படத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே போச்சு, பெருசா எங்கேயும் போர் அடிக்கல, மாசா ஜாலியா ஒரு ஃபைட் சீன் தான் வச்சு நல்லாவே முடிச்சுட்டாங்க. ஆனா சைட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப அங்கேயும் இங்கேயும் போய் வள இழுத்துட்டு எங்கேயோ போய் எங்கேயோ கொண்டு வந்து எங்கேயோ முடிச்ச மாதிரி இருந்துச்சு. திரும்பி போற ஐடியாவே இல்ல. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இங்க ஆரம்பிச்சு இங்கதான் முடிய போகுது. ஆனா அதுக்கு இடையில என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோ எதுவுமே இல்லாம ஏதோ அப்படியே ஒரு நார்மலா போயிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ஜாலியா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லனா ஒரு சில சீன்ஸ் தவிர மத்த எல்லா சீன்ஸ்லயும் அப்படியே உட்காந்துட்டாங்க, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, எங்கேயோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கலாம். முக்கியமா டியூரேஷன் வந்துட்டு குறைச்சிருக்கலாம், அதுதான் மெயின் பிரச்சனையே. அதான் பிரச்சனையே. அது கொஞ்சம் பண்ணியிருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்த நெகட்டிவ் என்னன்னா கொஞ்சம் ஓவரா ஒரு சில சீன்ஸ் வந்து பில்டப்பா இருக்கும், அதாவது பில்டப் டயலாக்ஸ் இருக்கும். எல்லா கதையிலையும் பில்டப் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இந்த கதையிலையும் ஒருத்தர் இருக்கான். அந்த விபத்து அவரை ஞானோதயம் அடைய வச்சது. இந்த படத்தோட கதையை பில்டப்போட சொல்றதுக்காக நெல்கள் ரவி வராரு. இந்த டிக்கிலோனா படத்துல கூட கதை சொல்லுவாருல, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. நல்ல வேளை நாங்க செவ்வாய் கிரகத்துக்கு குடி வந்துட்டோம். செவ்வாய் கிரகமா? செவுத்த பார்த்து பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஒரு சில பில்டப் டயலாக்ஸ் வந்து ஒக்கட்டா இருந்துச்சு, ஆனா ஒரு சிலது ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அடுத்த நெகட்டிவ் என்னன்னா இந்த படத்தோட கதைக்கு எதுக்கு ஆப்பிரிக்கா வரைக்கும் போனாங்கன்னே தெரியல. சிம்பிளா தமிழ்நாட்டிலே முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பக்கத்து ஸ்டேட் அந்த லெவல்ல முடிச்சிருக்கலாம். ஆப்பிரிக்கா வரைக்கும் போய் அங்க இருந்து இங்க வராரு, இங்க வந்து ஒரு சிவில் வாரை கிரியேட் பண்ண போறாரு, அப்படி இப்படி நிறைய விஷயம் சொல்றாங்க. ஆனா இந்த கதைக்கும் அதுக்கும் ரொம்ப இழுத்த மாதிரி தோணுச்சு. அதாவது கட்சிவினோத் மஞ்சு வாரியர் சொல்லுவார்ல, உங்களுக்கு வேற படம் வச்சிருக்கேன் இந்த படத்துல வேணாம் அப்படின்னு, அதேதான் இதெல்லாம் வேற படத்துல வச்சிருக்கலாம், இந்த படத்துக்கு இது வேணாம். இந்த கதைக்கு வந்துட்டு அதுக்கும் ரொம்ப இது ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. சிம்பிளா நம்ம தமிழ்நாட்டுல இருக்க அரசியல் இத பத்தியே பேசி இந்த படத்தை நல்லாவே பண்ணிருக்கலாம். நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது, உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. பட் பரவாயில்ல, ஆர்சி வார், இந்த ரோபோட் அப்படி இப்படி நிறைய விஷயம் காமிக்கிறாங்க. பட் ஆனா அது வந்துட்டு இந்த படத்துக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, அப்படி இப்படின்னு ஒரு சில குறைகள் இருந்தாலுமே இந்த படம் வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். முக்கியமா ஃபேன்ஸுக்கு பிடிச்ச, ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த ஜனநாயகன். அதுல ஒரு சில நல்ல விஷயங்கள், இந்த பெண்களுக்கானது, அப்புறம் வந்துட்டு அரசியல் ரீதியா சில விஷயங்கள் ஆட் பண்ணி ஒரு பேக்கேஜா கொடுத்துருக்காங்க. நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, அதே போல ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். ஏன்னா ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நிறைய சீன்ஸ் தான் இந்த படத்துல இருக்கு. ஆனா என்ன, குழந்தைகள் தான் போய் பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான்.
நான் சாதா மேன் தான் பேபி. என்ன பூஜா ஹெக்டேவை தான் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வழக்கமான படங்கள்ல வர மாதிரி ஒரு ஹீரோயினா வராங்க. ஹீரோ பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் இருந்தா ஒரு எனர்ஜி கிடைக்குமா? அதுக்காக தான் வச்சிருக்காங்க. தளபதியோட லாஸ்ட் படம் வேற, நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதனால பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பாருங்க. தளபதியோட லாஸ்ட் படங்கிறத விட மதன் கௌரியோட ஃபர்ஸ்ட் படம், அது மறந்துடாதீங்க. அப்படியா? காமெடி அப்படி போடுங்க. காமெடி. அப்புறம் முக்கியமா இதுல வந்து ஒரு கேமியோ ஒன்று வரும். நான் கூட இந்த 3 டைரக்டர்ஸ் வருவாங்களே, அந்த கேமியோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும். கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு மத கலவரம் நடக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அதுல ஒரு ஆள் வருவாரு, அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்சல்யூட்லி டக்கர்னு தான் சொல்லணும். இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா ஸ்டார்டிங் மட்டும் ஏன் ஏதோ படம் பார்க்காத மாதிரியே பேசினாரு. நடிச்சிருக்காங்களா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னது ரிவ்யூ கொடுக்குறாரு, பழைய வீடியோ ஏதோ பாக்குறோமா அப்படின்னு நானே ஒரு செகண்ட் ஐயோ தப்பா ஏதோ ட்ரெய்லர் ஏதோ பார்த்த ஏதோ போட்டிருக்காரோ அததான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு செகண்ட் ஐயோ தப்பா வச்சுட்டேன் போல இருக்கு. அதுக்கப்புறம் ஓகேதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்டார்டிங் உண்மையாவே எனக்கு குழப்பமாயிடுச்சு. இவங்களாம் நடிச்சிருக்காங்களான்டானோட என்னது நடிச்சிருக்காங்களாண்டான்னு அப்படியே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, பாக்கல அப்படின்றாங்க. கேசரி கேசரி ஆமா கொஞ்சம் கேசரி நீங்க சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி இங்க. ஆமா அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு நல்லாதான் இருந்துச்சு. அவர் சொல்ற மாதிரி அது ஆப்பிரிக்கான்னு ஏன் காட்டுறாங்கன்னா, ஆப்பிரிக்காவை வந்து அங்க சிவில் வார் கொண்டு வந்து அங்க அழிச்சு அதான் கிட்டத்தட்ட இந்தியாவை வந்து ஆப்பிரிக்காவா மாத்திருவாங்க, அந்த இதை ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறதுக்காக அந்த இது வச்சிருக்காங்க. மேபி அதை அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மியா காட்டி இது பண்ணிருக்கலாம். ஆனா அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்ல போய் அவங்க இதெல்லாம் போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வில்லனை கொஞ்சம் பவர்ஃபுல்லா காட்டுறதுக்காக அப்படி வச்ச ஒரு சீனா தான் இருந்துச்சு எனக்கு. இது நார்மலா எல்லா மூவிக்கும் ரிவ்யூ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரை அவரோட கடைசி படம் இது தெரியாது, குறை சொல்லாம இருந்தேன்னு தோணுச்சு. இல்ல பரவாயில்ல, அது அதான் இப்போ குறை சொல்லியும் ஒன்னும் ஆக போறது இல்ல. இப்போ அடுத்த படம் நடிக்க போறதும் இல்ல. இப்போ திரும்பி இதனால அவருக்கு சம்பளமும் கம்மியாக போறது இல்ல. அதனால அது பிரச்சனையும் கிடையாது. இப்போ என்ன படம் மோசமான படம் என்ன படம் என்ன சொன்னாலுமே அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் இதுதான் கடைசி படம். இது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி அது பிடிச்சவங்க பார்க்க போறாங்க, பிடிக்காதவங்க பார்க்காம இருக்க போறாங்க, அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே கிடையாது. இப்போ பிடிச்சிருந்தா போய் பார்ப்பாங்க, பிடிக்கலன்னா அவங்க அவங்க வேலையை அவங்க பார்க்க போறாங்க. இது எலெக்ஷன் அப்பயே வந்திருந்ததுன்னா அது வேற மாதிரி இருக்கு. நல்லதுதான். இல்ல ஒருத்தர் சொன்னாரு அந்த படம் பார்த்துட்டு போகும்போது, இந்த படம் நல்ல வேலை எலெக்ஷன் முடிஞ்சு இறங்குச்சு, இது இறங்கி இருந்துச்சுன்னா இப்போ இந்த படத்தாலதான் நீங்க இவ்வளவு ஓட்டு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி இதை கணக்கு காட்டியிருப்பாங்க. படத்தை பார்த்து ஏமாத்திட்டாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்து மக்கள் ஏமாந்துட்டாங்க, குழந்தைங்களை வச்சு ஏமாத்தி இப்படி சொன்னவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க, ஜனநாயகன் ஒரு படத்தை வச்சு ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. எதை சொல்றல அவங்க என்னன்னாலும் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது என்னென்னவோ இது பிரச்சனைலாம் போகுது இந்த படத்துக்காக. விஜய் படம் அவங்க வந்தா மட்டும் எங்க இருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியல. போராட்டம் நடக்கிறது 23 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் அவங்களுக்கு அதாவது ஜனநாயகம் படம் வரும்போது அந்த போராட்டம் கண்ணு திறக்குது எல்லாருக்கும். என்ன ஆக போதோ. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்